உணவகம் நடத்தி வரும் அனைவருக்கும் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை உணவு பாதுகாப்புத்துறை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, உணவு பாதுகாப்புத்துறை என்ன நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது? உணவு வணிகர்களுக்கு என்று புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. இதனை பின்பற்றாமல் உணவு விற்பனை செய்தாலோ அல்லது தயாரித்தாலோ உணவு கடையின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின்படி கடையின் உரிமை என்பது ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 14 வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. அது இணையதளம் மூலமாக அதனை சரிபார்த்து அதனை பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து உணவக வணிக நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு கையீடு மற்றும் மஞ்சள் காமாலை உள்ளிட்ட நோய்களுக்கான தடுப்பூசி என்பது போட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உணவு வணிக நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் தண்ணீரை பகுப்பாய்வு செய்து வைத்திருக்க வேண்டும் எனவும், அதே போல உணவுப் பொருட்களில் ஈக்கள் பூச்சிகள் மேய்ந்தால் அந்த இருக்கக்கூடிய அந்த பொருட்களை கண்ணாடி பெட்டியில் போட்டு வைத்துதான் காட்சிப்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எண்ணெய் பயன்படுத்தக்கூடிய உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை ஒரு முறை அல்லது இருமுறை சமைத்து மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நியூஸ் பேப்பர் போன்ற அச்சிடப்பட்ட காகிதங்களில் உணவுப் பொருட்களை நேரடியாக வகையில் வைத்து விற்பனை செய்யக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உணவு கைப்பற்றி இருக்கக்கூடிய பஜ்ஜி, சிக்கன், அதே போல அந்த உணவுப் பொருட்களை அந்த பேப்பரின் மூலமாக கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உணவகங்களில் உணவு பரிமாற வாழை இலை அல்லது அனுமதிக்கப்பட்ட பிளாஸ்டிக் பேப்பர் அதை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும், அனுமதிக்கப்படாத பிளாஸ்டிக்களை பயன்படுத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உணவு கடைகளில் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாமல் வைக்கக்கூடிய கடைகளின் மீது உரிமம் என்பது ரத்து செய்யப்படும். அதற்கான நடவடிக்கை என்பது உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செலினா.